கிளிநொச்சி கண்டாவளை பிரதேசத்தின் உளவனூர் மற்றும் நாதன் திட்ட கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் இன்று கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர். கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலய முன்றலிலிருந்து பதாகைகளை ஏந்தியவாறு மாவட்ட செயலகம் வரை ஊர்வலமாக சென்ற மக்கள் மாவட்ட அரசு அதிபரிடம் ஜனாதிபதிக்கு வழங்குவதற்கான மகஜர் ஒன்றையும் கையளித்தனர். காணி உரிமம், வீட்டுத் திட்டம், வீதி புனரமைப்பு, மின்சாரம் போன்ற அடிப்படை தேவைகளை வழங்குவது மற்றும் கட்டுமானங்களை நிர்மாணிப்பதில் 5 வருடங்களாக இழுபறி நிலை காணப்படுவதாக மக்கள் தெரிவித்தனர். மத்திய வகுப்பு திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட அக்காணிகளில் 30 வருட காலமாக இந்த மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். இந்நிலையில் மத்திய வகுப்பு திட்டத்தில் வழங்கப்பட்ட காணி உரிமையாளர்கள் காணிகளை உரிமை கோருகின்றமையால் குறித்த மக்களுக்கான அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டது. இந்த 2 கிராமங்களிலும் சுமார் 650 குடும்பங்களைச் சேர்ந்த 3000க்கும் அதிகமான மக்கள் வசிக்கின்றனர். 30 வருடங்களுக்கு மேலாக அந்த காடுகளை அழைத்துத்தான் காணிகளாக்கி நாங்கள் தற்காலிக வீட்டில் வாழ்ந்து வருகின்றோம். எமது பிள்ளைகளுக்கு படிப்பதற்கு ஏற்ற வசதிகள் இல்ல. அந்த பிள்ளைகள் தற்கால மழை வந்தால் வீடு ஒழுகும். பிள்ளைகளுக்கு படிப்பதற்கு மின்சாரம் இல்ல. குப்பி விளக்கெல்லாம் படிக்கணும். நாங்கள் திட்டத்தில் அம்மா அப்பாட காலத்துல இருந்து பார்த்தா 50 வருடங்களுக்கு நாங்க நாதங்குடிப்புல தொடர்ச்சியா குடியிருந்து வரோம். 2 வரைக்கும் காணி அனுமதி பத்திரமோ வீட்டு திட்டமோ வழங்கப்பட இல்லை. வீட்டு திட்டம் வந்து தாரன் சொல்லி இது வரைக்கும் வழங்கவில்லை. அதனால தற்காலிக கொட்டியில் 6 மாதத்துக்குரிய கொட்டியில் தந்தது. அந்த தற்காலிக கொட்டியும் கூட விழுந்து எல்லாம் நாசமா போயிட்டு. இது வந்து ஏற்கனவே வேறு ஆக்களுக்கு கொடுக்கப்பட்ட காணி. அப்ப அதை சட்ட ரீதியா நாங்க அதை இல்லாம பண்ணித்தான் உங்களுக்கு நாங்க அந்த காணியை மேற்கொண்டு தருவோம். அப்ப அதுக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்து கொண்டுதான் இருக்குது. ஆனா நீங்க பாதிக்கப்படுறீங்கன்றதை நாங்க உணர்ந்து கொள்றோம். உங்களுக்கு வீட்டு திட்டங்கள் வரைக்கல மற்றவர்கள் வழங்கப்படைக்க நீங்க அதுல பக்கத்துல இருந்தோன்னு உங்களுக்கு வழங்கப்படாம இருக்க உங்களுக்கு இருக்கிற ஆதங்கங்கள் எங்களுக்கு விளங்குது. இப்ப நீங்க வேற சம்பந்தமா நான் அறிஞ்ச காரணத்தினால நான் ஆணையாளர் நாயகத்தோடய நான் சம்பந்தமா நான் தொடர்பட்டு கதைச்சிருந்த வழியில அவர் கிட்டத்தட்ட ஒரு 3 மாதங்கள் கால அவகாசம் கேட்டிருக்கிறேன் இந்த நடவடிக்கையில முன்னெடுத்து சொல்றதுக்கு. அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணும். ஆனா அதே நேரத்தில் நீங்க தந்திருக்கிற இந்த ஆவணங்களை நான் உரிய இடத்துல சமர்ப்பிக்கிறேன். எனினும் குறித்த மத்திய வகுப்பு காணிகள் தொடர்பாக பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகமும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜெய ஸ்ரீரங்கா கடந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி கருத்து தெரிவித்திருந்தார். இன்று கிளிநொச்சி, முல்லைத்தீவு போன்ற பிரதேசங்களிலே மலையக மக்கள், அதாவது 58 கலவரம், 78 கலவரம் போன்ற கலவரங்களினால் குடியேறினர், 83 கலவரம் குடியேறினர் பலர் இன்று கிளிநொச்சியிலே இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட சுமார் 50-55 வீதமான மக்கள் கேகோல், ரத்னபுர போன்ற பிரதேசங்களில் குடியேறிய மக்கள் இருக்கிறார்கள். எனவே இந்த மக்கள் அங்கு இருக்கின்ற காணிகள் அவர்களுக்கு சொந்தமான காணிகள் இல்லை. ஒவ்வொரு 50 ஏக்கர்களையும் பிரித்துத்தான் ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு ஏக்கராக கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த காணிகளில் இருக்கின்றவர்கள் உரிமையாளர்கள் வந்து வழக்கு தாக்கல் செய்கின்ற பொழுது இந்த காணியில் இருக்கின்ற இந்த மலைய மக்கள் கிளிநொச்சி, முல்லைத்தீவிலிருந்து வெளியேறி எங்கு செல்வது, அதற்கான மாற்று திட்டம் உங்களுடைய இந்த வாத பிரதிவாதத்தில் முன்வைக்கப்படவில்லை. எனவே ஏற்கனவே நூரெலியாவில் இருக்கின்ற மக்களுக்கு ஒரு 7 பேட்ச் காணி கூட சொந்தமில்லை. இந்த கட்டத்தில் 58 கலவரம், 83 கலவரத்தினால் கிளிநொச்சி மாவட்டம், முல்லைத்தீவு மாவட்டத்தில் வந்து குடியேறிய கேகோல், ரத்னபுரா போன்ற பிரதேசங்கள் இருக்கின்ற மக்களையும் நீங்கள் வெளியேற்றுகின்ற பொழுது அந்த மக்களுக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்ற திட்டம் இங்கு வைக்கப்படவில்லை. இதனால் மக்களுக்கு ஏற்படப்படும் நன்மை என்ன? கூட்டுமொத்தமாக தமிழர்களும் முஸ்லிம்களும் தமிழ் பேசும் மக்களின் காணிகளை பறிப்பதற்காக இந்த சட்டம் மூலம் கொன்றப்பிறப்பான ஏற்கம் சிறுபான்மை இனத்திலும் இருக்கிறது. ஏனென்றால் இந்த சட்டத்தினால்